வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நான் வழங்குவதில்லை. இதில் சொல்லப்படும் கருத்துக்கள் அனைத்தும் கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வரக்கூடிய வேலைக்கிழமை அன்னைக்கு பேங்க் நிஃப்டி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இன்றைக்கி கொடுத்துருந்த, அதாவது என்னென்னா நேற்றுக்கு ப்ரிடிக்ஷன் பண்ணி இன்றைக்கி கொடுத்துருந்தோம் பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எது, S1 S2 R1 R2 நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ அது எந்த அளவுக்கு நமக்கு வந்து இன்றைக்கி மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். R1 R2 மார்க்கெட் வரல, ஒரு கேப்டவுன் ஓப்பன் ஆனது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நம்மளோட S1 அப்படிங்கிற லெவலுக்கு கீழே S2க்கு லெவலுக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆகியிருக்கிறது. ஓகே, பார்த்திங்கன்னா தெரியும். மார்க்கெட் ஓப்பன் ஆனது இங்கே தான், அதாவது எங்கன்னா S1க்கும் S2க்கும் இடையில மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட் என்ன நடந்திருக்கு அப்படின்னா நம்மளோட S1ஐயும் S2வையும் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிருக்குன்னு மார்க்கெட் இன்னைக்கு. S2ல் வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து S1ல் வந்து மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டே மார்க்கெட்டை வந்து இன்றைக்கி ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. ஸோ அந்த S1ஐ தாண்டி தான் மார்க்கெட் இன்றைக்கி க்ளோசிங் கொடுத்துருக்கு. வரக்கூடிய வேலைக்கிழமை அன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பன் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம அனலைஸ் பண்ணி ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியோட க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 47,500 அப்படிங்கிற லெவலில் வந்து பேங்க் நிஃப்டியோட க்ளோசிங் நடந்திருக்கு. அப்போ 47,500 உள்ள கால் ப்ரீமியம் புட் ப்ரீமியம் இந்த ரெண்டுத்தையும் நம்ம வந்து எடுத்து கால்குலேஷன் பண்ணுறோம். நான் அப்படி கால்குலேஷன் பண்ணும்போது S1 S2 R1 R2 இதெல்லாம் நமக்கு எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ 47,500 அப்படிங்கிற லெவலில் உள்ள கால் எவ்வளோ க்ளோசிங் நடந்திருக்கு அப்படின்னா நமக்கு வந்து 478 ரூபாய்க்கு க்ளோசிங் கொடுத்துருக்கு. அப்போ 47,500லேருந்து 478 ரூபாய் நம்ம ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 47,978 ரூபா அப்படிங்கிறது நமக்கு வந்து R1 ஓகேவா. R1ங்கிறது 47,978 ரூபாங்கிறது R1. S1 அப்படிங்கும்போது நமக்கு வந்து புட் ஆப்ஷன் ப்ரைஸ் வந்து 326 ரூபாய்க்கு க்ளோசிங் நடந்திருக்கு. அப்போ இந்த 326 ரூபாய் நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 47,174 ரூபா அப்படிங்கிறது வந்து S1 இருக்கும் நமக்கு வந்து. இப்போ ரெண்டு ப்ரீமியம், அதாவது வந்து ஷார்ட் ரேஞ்சு ஒயிட் ரேஞ்சுங்கும் போது ரெண்டு ப்ரீமியத்தையும் நம்ம வந்து ப்ளஸ் பண்ணணும். அப்போ ரெண்டு ப்ரீமியத்தையும் நம்ம ப்ளஸ் பண்ணி நமக்கு R1 எந்த இடத்துல வருது அப்படின்னு நமக்கு பார்க்கும்போது R2 எந்த இடத்துல வருது அப்படின்னு நமக்கு பார்க்கும்போது R2 வந்து 1 மினிட். ஓகே, R2 வந்து நமக்கு 48,300 ரூபா அப்படிங்கிற இடத்துல நமக்கு ஆக்ட் ஆகும். R2 வந்து S2 அப்படிங்கும்போது நமக்கு வந்து எதில் ஆக்ட் ஆகும் அப்படின்னா ரெண்டு ப்ரீமியத்தையும் நம்ம ஆட் பண்ணி பார்க்குறோம். S2ங்கிறது 46,696 ரூபா அப்படிங்கிறதுல வந்து S2 நமக்கு ஆக்ட் ஆகும் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. ஓகே, இன்றைக்கி நமக்கு வந்து பேங்க் நிஃப்டியினுடைய லெவல் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதை நம்ம முதல்ல சொன்னோம். நம்மளுடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸும் நிஃப்டி வந்து பேங்க் நிஃப்டி வந்து எந்த அளவுக்கு நமக்கு வந்து இன்றைக்கி அந்த இடத்துல ட்ரேட் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம். நம்ம கொடுத்துருக்குற S1 S2 அப்படிங்கிற ரெண்டு லெவலில் தான் மார்க்கெட் வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகி இன்றைக்கி வந்து மார்க்கெட் ட்ரேட் நடந்துச்சு. சரி, ஓகே, மார்க்கெட் நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸும் இப்போ நம்ம கொடுத்துட்டோம். ஸோ ஓவரலாக மார்க்கெட் நாளைக்கு எப்படி, அதாவது நாளைக்கு இல்லை, நாளைக்கு லீவு மார்க்கெட், வேலைக்கிழமை அன்னைக்கு மார்க்கெட்டோட இது எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா என்னுடைய எக்ஸ்பெக்ட் படி மார்க்கெட் வந்து இந்த டே ஹை, அது இந்த இருக்கு இல்லையா, இந்த டே ஹையை வந்து மார்க்கெட் க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ட்ரேட் நடந்திருக்கிறது வந்து இன்றைக்கி அந்த சோனில் அப்படி தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ஒரு டி சைப், அதாவது மார்க்கெட் ப்ரொஃபைல் படி பார்த்தோம்னா நமக்கு வந்து இது வந்து ஒரு டி சைப் ப்ரொஃபைல், இது வந்து ஒரு டி சைப்பில் இருக்கா. ஓகேவா. இப்போ இதிலேருந்து மார்க்கெட் வந்து க்ளோசிங் வந்து மேலே மார்க்கெட் போகுது அப்படின்னா நல்லா வந்து ஒரு அப் ட்ரெண்டுக்கு இருக்கும். ஏன்னா இது வந்து இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது வந்து மார்க்கெட் வந்து நாளைக்கு வந்து ஓப்பன் ஆகும். நாளை அடுத்து இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது தான் தெரியும் மார்க்கெட் வந்து கேப்பப்பா இல்லை அப்படின்னா இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகுதா, எங்கே ஓப்பன் ஆகி மார்க்கெட் எங்கே போகுது அப்படின்னு. ரேஞ்சில் ஓப்பன் ஆகி மார்க்கெட் மேலே போனாலும் ப்ரீவியஸ் டேனுடைய வேல்யூ ஏரியாக்குள்ளே வந்துடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து அந்த இடம் வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு மூமெண்ட்ஸ் இருக்கும். ஏன்னா வந்து ப்ரீவியஸ் டேயோட வேல்யூ ஏரியாக்குள்ளே வருது அப்படின்னா மார்க்கெட் வந்து பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல், அடுத்து வேல்யூ ஏரியா ஹை, அடுத்து டே ஹை. ஸோ இதுதான் வந்து டே ஹை அப்படிங்கும்போது நமக்கு வந்து R2 அப்படிங்கிற இடத்துக்கிட்ட வந்துடுது.
R1 அப்படிங்கும்போது ப்ரீவியஸ் டே வேல்யூக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா R1 அப்படிங்கும்போது நமக்கு வந்து பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் அதுக்கிட்ட வந்துடுது. ஸோ ப்ரீவியஸாக ட்ரேட் ஆகிருக்கிறத சொல்கிறேன். நமக்கு மார்க்கெட் கீழே, அதாவது என்னென்னா இந்த க்ளோசிங்லேருந்து கீழே வந்தது அப்படின்னா நமக்கு வந்து S1 அப்படிங்கிறது வந்து 174 ரூபா, 47,170 ஆக்ட் ஆகும். 47,174 அப்படிங்கிறது ப்ரீவியஸாக அந்த இடத்துல நிறைய ட்ரேடிங் நடந்திருக்கு. கரெக்டாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து மார்ச் 26ஆம் தேதியினுடைய வேல்யூ ஏரியாவுடைய லோ இருக்குது அந்த இடத்துல. அதே மாதிரி S2 அப்படிங்கிறதுலையும் பார்த்தோம்னால நிறைய ட்ரேட் நடந்திருக்கு. அதுலேயும் வந்து மார்ச் 24 அந்த 26 இதில் 24ஆம் தேதியினுடைய இதில் நிறைய நாள் அதில் ட்ரேட் நடந்திருக்கு. ஸோ ப்ரீவியஸாக ட்ரேட் நடந்தது வந்து R2லையும் R1லேயும் வந்து நமக்கு வந்து இன்னைக்குள்ளே ட்ரேடிங் நடந்திருக்கு. ஸோ இப்போ இல்லை முந்தான நேத்திக்குள்ளே ட்ரேடிங் நடந்திருக்கு. ஸோ இந்த இடம் வந்து நேத்திக்குள்ளே ட்ரேட் நடந்த இடத்துல வந்து நமக்கு வந்து R1ம் R2ம் இருக்குது. பார்க்கலாம் மார்க்கெட் வந்து வேலைக்கிழமை அன்னைக்கு எந்த மாதிரி பேங்க் நிஃப்டி வந்து நமக்கு வந்து ஓப்பன் ஆகுது, எப்படி ட்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாட்ச் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.